அதுல ஸ்டோரின்றது இந்தியனோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அவுட்டடா இருந்துச்சு ப்ரோ. இதுல அந்த கரப்ஷன்லாம் கட்டுற சொல்லியிருக்காங்களே, இப்போ நடக்க கரப்ஷன் அதெல்லாம் கட்டுறாங்களா? அதெல்லாம் ஏதாச்சும் இருக்கா? இல்ல ரொம்ப கிரிஞ்சா இருக்கா? டிஜிட்டல் கரப்ஷன், ட்விட்டர், கண்டிப்பா மோடி. கிரிஞ்சு. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாவே செம கிரிஞ்சு ப்ரோ. இல்ல இன்னும் பாக்கலீங்களா நீங்க படம்? இல்ல ஸ்பாயில் பண்ற மாதிரி எதனா இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்ல. சித்தார்த் கேரக்டர் எப்படி ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கா? இல்ல ஓகே தான் ப்ரோ. ஓகே கேரக்டர் தான் ப்ரோ. அந்த அளவுக்குலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் வந்து தான் நடிக்க வேண்டியது. யார் நடிக்கிறது? யார் நடிக்க வேண்டியது? எஸ் சூர்யாவா? ஆமா ப்ரோ. எஸ்கேவா? எஸ்கேவா? அந்த டைம்ல வந்து நம்ம கமலுக்கு மார்க்கெட் இல்லாதனால தான் சித்தார்த்த போட்டாங்க. கமலுக்கு அந்த டைம்ல விக்ரம் படமும் ரிலீஸ் ஆகல. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதும் மார்க்கெட் இல்லைன்றதுனால தான் எஸ்கேவை போடல அந்த டைம்ல. ஆனா எஸ்கேக்கு அந்த ரோல் எல்லாம் செட் ஆயிருக்காது ப்ரோ. இல்ல இல்ல ஒத்துக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஒத்துந்திருக்க மாட்டான். இல்ல இந்த இந்த நானே நிறைய ஸ்பேஸ்ல கேட்டிருக்கேன் ப்ரோ. இது என்ன ஒத்துருப்பான்னு சொல்றியா? ஒத்துருக்க மாட்டான். அவன் கேரக்டர் அவன் கரெக்டா பார்ப்பானே. ஓகே கமலோட பெரிய ஆளுனா விட ஏன் இது கமல் படத்தை ஜெயிலர் கூப்பிட்டா நினைக்கிறேன். ஜெயிலருக்கு எஸ்கே கூப்பிட்டாங்களா? ட்ரை பண்ணாங்களா? ஜெயிலர் கூட ட்ரை பண்ணாங்க ப்ரோ. அதான் சொல்றேன். மரியாதை வேற. அவன் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டான ரோல் பார்ப்பான்ல. அவன்லாம் கரெக்டா பார்ப்பான். உஷாரா இருப்பான். இல்ல அந்த விக்ரம் இது இந்த இந்தியன் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்கேவோ அந்த அளவுக்கு வளரல. இல்லையா? நல்லா தானே வளர்ந்துருந்தான் அவன். இதுக்கு மேல என்ன வளரணும்? இல்ல ப்ரோ அந்த டைம்ல ப்ரோ இந்த அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. டாக்டருக்கு அப்புறம் தான் செம பீக்ல வந்தாரு. 100 crore ரீச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது 2008ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் நல்லா வந்துட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி கமலுக்கே இப்ப மார்க் கம்மியா தான் இருந்துச்சு. அது கமலுக்கு கம்மியா தான் இருந்துச்சு ப்ரோ. கரெக்ட் தான். பட் ஆனா சரி சித்தார்த் கரெக்டான ரோல் தான். ஏன்னா அப்படிதான் அவர் ரியல் லைஃப்ல அப்படிதான் இருப்பான் அவன். அது இது பேசிக்கிட்டு. ஆனா செம கிரிஞ்சு தான் ப்ரோ செகண்ட் ஹாஃப். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே பாத்துரலாம். பட் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிரிஞ்சு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. ஆனா செகண்ட் இந்தியன் பயங்கரமான ஆக்ஷன் சொல்றாங்க எல்லாரும் பேட்டில எல்லாம். லாஸ்ட் 30 minutes தான் ப்ரோ. அதுவும் கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப போரா தான் இருந்துச்சு. அதுவே தாத்தா பாவம் அவரு கூப்பிட்டுட்டு அவரே கதற விடுறாங்க. சரி இந்த படத்துல அந்த கமலோட மேக்கப் வந்து சரியில்லை சொல்றாங்களே, நீ என்ன நினைக்கிற? ரொம்ப மோசம் ப்ரோ. அது மேக்கப் சுத்தமா நல்லா இல்ல. நல்லா இல்ல. ஆமா ப்ரோ சுத்தமா நல்லா இல்ல. எஸ்ஜே சூர்யா கூட வேஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்களே. பட் தேர்ட் பார்ட்ல தான் அவரோட ரோல் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் 3 ட்ரேலர் எப்படி இருக்கு? இந்தியன் 3 ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இந்த படத்துல எது பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணுதான் சொல்லுவேன். அந்த ட்ரெய்லர் வச்சு அதனாலதான் கமல் வந்து எல்லா இன்டர்வியூலயும் இந்தியன் 3 காத்திருக்குன்னு சொல்றாரோ. அவரே அதான் ஆமா நானே நிறைய இன்டர்வியூல பார்த்தேன். அவரே அந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா இந்த அளவுக்கு சங்கர் எடுப்பார்னு எதிர்பார்க்கல ப்ரோ. நீ சொன்ன மாதிரி அந்த டைம்ல எடுத்ததியா? இப்ப அப்படிதான் கமல் படம் ஹிட் ஆச்சு. அப்படிதான் உங்களுக்கு எல்லாம் இதாகி செட் ஆகி இப்ப கமலே வந்து கொஞ்சம் லைட்ல பணம்லாம் போட்டு இந்தியன் 3க்கு எல்லாம் ஃபுல்லா பக்கா பண்ணிட்டாங்க மேக்கிங். இந்தியன் 2 ஆமா வந்து ஆமா ரொம்ப அவுடேட்டட் ஆயிடுச்சு. கரெக்டா அதான் நடந்திருக்கு நினைக்கிறேன். எடுத்ததே இவங்க 2 படம் அப்படியே லென்த்தா ஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ ரெட் ஜெயிண்ட் இதுல ஆட் ஆனதுனால தான் 2 பாட்டா பிரிச்சுட்டாங்க. இது இல்லைன்னா ஒரே பாட்டா வந்துட்டு இருக்கும் படம். கட் பண்ணி ரெட் ஜெயிண்ட் கமல் மார்க்கெட் அதிகமாயிடுச்சு. ஸோ இன்னத்து வந்து கரெக்டா கேர்ஃபுல்லா அழகா எடுத்திருக்காங்க. ஆமா இந்தியன் 2 ஆமா வந்து கொஞ்சம் அவுடேட்டா எடுத்திருக்காங்க. கரெக்டா? கண்டிப்பா அவுட் தான் ப்ரோ. ரொம்ப பிரம்மாண்டன்றது சங்கர் படத்துல நிறைய இருக்கும். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் பார்க்க முடிஞ்சது தவிர செகண்ட் ஹாஃப்ல பிரம்மாண்டம்லாம் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. இது சங்கர் மூவி மாதிரியே இல்ல ஃபர்ஸ்ட். இது அப்புறம் வந்து இந்தியன் 3 வந்து கண்டிப்பா நல்லா நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அது நல்லா நினைப்பாங்க. நல்லா இருக்கு. வார் சீன் இதுல இங்க பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இதுலயே ட்ரெய்லர்ல காமிப்பாங்க. அதுலயே நல்லா இருந்துச்சு. கமல் லுக்கே இந்தியன் சூப்பரா இருந்துச்சுல அந்த மீசலாம் வச்சுக்கிட்டு. லுக்கும் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்க்கல. பாரா சாங் கூட இதுல வரவே இல்லை. அதுவும் தேர்ட் பார்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாமா அதுகூட சொன்னாங்க. கரெக்ட் பாரா ஆமா சாங் வரவே இல்லையாமே. இல்ல ஆமா அந்த பாட்டும் இல்ல. அதே மாதிரி இன்னொரு பாட்டும் இல்ல. அந்த கதர் ஒரு அந்த மேக்கிங் பிடிக்கலையா இருக்கும். அது ஒரு மாதிரி நிறைய எல்லாம் வச்சு ஆளுங்க வச்சு 500 பேர் வச்சு பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அந்த கதற விடுறோம் அந்த சாங்கே நல்லா இருந்துச்சு. வீடியோ சாங்கே நல்லா இருந்துச்சு. ஓகே மேக்கிங் நல்லா இருக்குல்ல. சூப்பரா பண்ணிருக்காங்க மேக்கிங். அந்த டான்ஸும் நல்லா இருந்துச்சு. அந்த மேக்கிங் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அந்த பாட்டுங்களை மட்டும் தான் சங்கரை பார்க்க முடியுது. அந்த சாங்லயும் கேரக்டர் சாங்லயும் மேக்கிங் சொல்றேன். மேக்கிங் அந்த விஷுவல் சங்கர் மேக்கப் அப்படியே மேக்கிங் அப்படியே இருக்கு. மேக்கிங் அதான் சொல்றேனே அந்த
கதர் உருவம் பாட்டுலயும் கேலண்டர் சாங்ல மட்டும் தான் பிரம்மாண்டம் சங்கர்னு தெரியுது. மத்தபடி இந்த படத்தை சங்கரா எடுத்தாரா அந்த மாதிரி இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது லைட்டா இந்த ஜவான் படம் பாக்குற மாதிரியே ஃபீல் வருது. ஊழல், லஞ்சம். அவரோட சிஷன் தானே. ஆமா அதேதான். ஆனா இதோட அந்த படமே சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆக்ஷனு அவரு டிஃப்ரெண்டா எடுப்பாரு. பட் அங்கெல்லாம் போவேனா இந்தியன் 2 வந்து ரொம்ப எப்படி சொல்ல ஒஸ்ட் தான் ப்ரோ படம். 3க்கு ஹைப் ஏத்துற மாதிரியே ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு. அந்த ஆனா கொஞ்சம் காஜல் அகர்வால் இந்த வரதே இல்ல. இல்ல ப்ரோ வரது இல்ல. தேர்ட் பார்ட்ல வராங்க. ட்ரெய்லர்ல காமிச்சாங்க அவங்களும் தேர்ட் பார்ட்ல தான் வராங்க. ஆமா. அப்புறம் இந்த பிரியா பவானி சங்கரா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்க கேரக்டர் சும்மா நிக்கிற ரோல் தான் ப்ரோ. ஏதோ அவங்களுக்கு 2 சீன் கொடுப்பாங்க அவ்வளவுதான். அந்த அம்மாக்கு டான்ஸ் வர மாட்டேதுல்ல அந்த பாட்டுல. அவங்களுக்கு டான்ஸும் வரல. அவங்க நடிச்சாலே படம் ஓடுறது இல்லைன்னு ஒரு இது இருக்கு. அது இன்னும் கண்டினியூ தான் ஆயிட்டு இருக்கு. அவங்க நடிச்சா அந்த படம் ஓடுறது இல்ல அந்த மாதிரி. இப்ப ரத்தனம், அதுக்கு முன்னாடி பத்தலை, இப்ப இந்தியன் 2. ஐயோ அப்படி ஆகிட்டீங்களா அவளை பாவம். ஐயோ ஒரு நியாயம். இல்ல ப்ரோ நான் சொல்றது இல்ல. டெய்லி சோசியல் மீடியால அவன் பாக்குறது சொல்றது தான் எல்லாம். நம்ம எப்போ சோசியல் மீடியால அப்டேட்டா தான் ப்ரோ இருப்போம். 4 இயர்ஸா இருக்கேன். இது இப்போ இந்தியன் 2 வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ண கலெக்ஷன் பாக்ஸ் ஆபீஸ்ல? கலெக்ஷன் வந்து தெரியும் ப்ரோ. ப்ரீ சேல்லாம் இது டிக்கெட் இல்லையா ப்ரீசேல் உடியா? ப்ரீசேல் எனக்கு தெரியும். சொல்றேன் இப்ப படம் நல்லா சொல்றீங்களே எவ்வளவு கலெக்ட் பண்ணுங்க கேக்குறீங்களா? கலெக்ஷன் தெரியல ப்ரோ. எவ்வளவு கோடி வரும். ஈவினிங் நைட் வரும். ஈவினிங் நைட் ஷோ நல்லா போயிருக்குன்னு போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் துணி தெரியும். ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா லோகேஷ் கலாய்ப்போம். நான் சொல்றேன் 200 கோடி தான் வரும். உடனே வட்டா பாரு சும்மா சொன்னா மேக்கப் பண்ண உடனே வந்துருவானு. 200 கோடி வருமா? நீ எவ்வளவு ஒரு லோகேஷ் சொல்லியா? எவ்வளவு கலெக்ட் பண்ணும்? பாவம் லைக்காக்கு இது பெரிய இழப்பு தான் இந்தியன் 2. ஏற்கனவே அவனுக்கு மூட் இல்லாம இருக்காங்க கடைய இதை அடிச்சு. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம தலை விட்டு ஊத்துறாரு என்ன லோகேஷ். விடாமுயற்சிங்களா? ஆமா விடாமுயற்சி. ஆனா ஒண்ணு இந்தியன் 3 இருக்குல்ல பிரச்சனை இல்ல. இந்தியன் 3 ஒரு கரெக்ட். நெட்ஃபிளிக்ஸ்க்கே இவங்க நிறைய அதிகமான ரேட்டுக்கு தான் வித்திருக்காங்களே. அதான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவங்களே அதான். ஆனா ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ படம் அந்த மாதிரி. அதனால கரெக்டா தான் ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா காலைல நான் இது பார்த்தேன் பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்தேன் நல்லா இருக்குன்றாங்க குடும்பத்தோட பார்க்கலான்றாங்க. அதெல்லாம் ஃபேக் ப்ரோ. அதெல்லாம் சிலதெல்லாம் அவங்களே செட் பண்ணி ரிவ்யூ கேட்கவாங்க ப்ரோ. நீங்க தமிழுக்கும் அதுல இருக்கிற ஆடியன்ஸும் பாருங்க நிறைய இதுல வந்துட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடா. அதெல்லாம் வந்து பெய்டு ரிவ்யூ பண்ற மாதிரி ப்ரோ. அதுதான் ஒரிஜினல். ஒன்னு ரிவ்யூஸ் எல்லாம் கேட்க முடியாதுன்னு பார்த்தா அதுலயே போய் கொண்டு வராங்க. ரிவ்யூ எல்லாம் போய் தான் ப்ரோ. எல்லாமே போய் தான் ப்ரோ. நம்ம பார்த்து நம்மளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலாம் அவ்வளவுதான் ப்ரோ. அந்த மாதிரி தான் படமே. இன்னும் ரிஸ்வான் இவன படம் பார்க்கலையா? அவருக்கு ட்ரெய்லரே பிடிக்கல. ட்ரெய்லரே பிடிக்கல உனக்கு? அதேதான் ப்ரோ எனக்கும் ட்ரெய்லரும் பிடிக்கல. பட் இருந்தாலும் படம் பார்த்தாவணும்னு பார்த்தேன். நான் 2018 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனேன். ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்துச்சு. இந்த படத்தை எதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க? சரி ரிலீஸ் ஆனா பார்க்கலாம்னு இருந்தேன். எடுக்கிறான். இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. அதோட முடிஞ்சு போச்சு. ரெட் செயின் உள்ள வந்தாங்க. அவங்க ஏதோ குழப்பத்தை பண்ணி விட்டாங்க. 6 மணி நேரம் எடுத்தேன். நீங்க 2 பார்ட்டா பண்ணுங்க. அந்த 6 மணி நேரத்தை சுருக்கி ஒரு 3 மணி நேரமா எடுத்திருந்தா கூட இந்த படம் உண்மையாலுமே நல்லா இருக்கும். ரெட் செயின் போனது தப்பு கொஞ்சம். அது ஒண்ணு. ரெட் செயின் போனாலும் படம் ரிலீஸ் ஆச்சியா? காசு வேணும்ல படம் எடுக்கிறதுக்கு. யார் கொடுப்பா? லைக்காவே காசு காலி ஆயிடுச்சு. காசு முக்கியம் இல்ல ப்ரோ. இது மக்களுக்கு வந்து விமர்சனமா படத்தை கொடுத்தாதானே மக்கள் வந்து பாப்பாங்க. நல்ல கதை இருந்தா நல்ல ஸ்கிரீன் பிளே இருக்கணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி. படத்துல வந்து இந்த இலவசம் இந்த அரசியல் அதெல்லாம் கலாய்ச்சிருக்காங்க. ஆனா டிஎம்கே கலாய்க்கலாமே அப்படிலாம் இருக்கா? இப்ப இந்த படத்தை வந்துட்டு 2020-19 ரிலீஸ் பண்ணியிருந்தா அப்ப காலகட்டத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இருப்பாங்க. புரியுதா ப்ரோ? 17ல இருந்து 19 வரையும் தான் ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இல்ல இந்தியா ஃபுல்லா எடுத்திருக்காரு. இந்தியா எல்லா ஸ்டேட் பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்களே. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா காட்டுறாங்களா ப்ரோ?
இல்லையா? இந்தியன் ஒன்னு வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்கும். இது வந்து இந்தியா ஃபுல்லா நடக்கும். எல்லா ஸ்டேட்லயும் எடுத்துருக்குன்னு சொன்னாரு. ஆமா ஆமா. இது இந்தியா வந்து இப்ப இது வந்து இந்தியா வரைக்கும் இந்தியன் 2, இந்தியன் 3 வந்து பேன் வேர்ல்டு. அதான் சொல்றேன். வேற ஊருக்கு போறது அதெல்லாம் எப்படி மேக்கிங் நல்லா இருக்குன்னு கேட்டேன். வேற ஒரு ஊருக்கு எந்தெந்த ஊருக்கு போறாரு? மேக்கிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ, மேக்கிங் நல்லா இருக்கு. அதான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரம்மாண்டம் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபுல்லா காமிச்சிடுறாங்க பிரம்மாண்டம். அந்த காமிப்பாங்க வெளியூர்லாம், எல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாவே பாக்குறதுக்கு. நம்ம ஐ படத்துல விக்ரம் போவாரு பாருங்க, சைனாவோ தெய்வம், அது சரியா தெரியல. அந்த அந்த மாதிரி மாதிரி. place, ஆமா அந்த மாதிரி பிளேஸ் அப்ப ஒரு நீ 10 சொல்றத பார்த்தா நிமிஷம். சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன் சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கான்னு. ஆமா ப்ரோ, ஏன் அவர் அனிருத்தே ரிவ்யூ போடவே இல்ல நேத்து ப்ரோ பார்த்திருப்பேன். நல்லா இல்ல ப்ரோ, சுத்தமா அனிருத்தே ஆவரேஜா தான் போட்டிருக்காரு. இல்ல எப்பவுமே ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவாப்ல. விக்ரம்க்கு பண்ணாப்ல, ஜெயிலருக்கு பண்ணாப்ல, லியோக்கு பண்ணாப்ல, கப்பு மாதிரி, ஃபயர் மாதிரி. இல்ல அவருக்கு படம் அவர் பிஸியா பிடிச்சிருக்கு. இருக்காரு. இந்தியன் 3 பண்ணுவாரு அவரு. கவலைப்படாத. ஆனா என்னன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல குறை இல்ல. நல்லா போட்டிருக்காப்லன்னு சொல்றாங்க. ஆனா எங்க பசங்க பார்த்துட்டு வந்ததுல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இப்ப அதுவும் இல்லாம இருந்தா அந்த படம் உண்மையில ஒஸ்ட்டுதுன்னு இருக்காங்க. அதுனா கரெக்ட் கதறல் தான். சாங்லாம் எங்க பசங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு. சரி, பாபி சினிமா ரோல் எப்படி இருக்கு அது சொல்லுங்க. அவரும் அந்த மாதிரி பெரிய ரோல்லாம் இல்ல ப்ரோ. இவர் பிடிக்கிறேன்னு சுத்திட்டே இருப்பாரு, அவர் லாஸ்ட் வரையும் பிடிக்க மாட்டாரு. அந்த பாவி சிங்கா சீன்ல வந்துட்டு அந்த ப்ரோமோல வந்துச்சுல, தியேட்டர்ல எங்க பசங்க விசில் அடிச்சாங்களாம். செம்மையா இருந்துச்சான். அந்த 118 வயசு கலவன்னு எடுத்து சொல்லுவேன்ல, 106. அது ஃபயரா இருந்துச்சான் தியேட்டர்ல. எல்லாம் விசில் அடிச்சாங்களாம். ஆமா கரெக்ட். இதான் முக்கியமான கேள்வி. அவர் வயசு என்ன? 106 ப்ரோ. 106. சுகன்யா என்னாச்சு அதெல்லாம் சொல்றாங்களா? அதை சொல்றாங்களா? மனைவி செத்து போயிட்டாங்க. bro, அவன் பையன் சந்துரு. என்ன அது ஐ சந்துரு படத்துல வர்ற சாங் மாதிரி எல்லாம் இருக்காம்ல. அதெல்லாம் பாட்டுலாம் எதுவும் சூப்பரா இருக்கான். காமிக்கல. பாட்டுலாம் வேற லெவல்ல இருக்கான். நீ பாட்டுலாம் பார்க்கலாம். எனக்கு என்ன டவுட்னா இல்ல இங்க இந்த சரி அதுக்கு அது வரதுக்கு முன்னாடி இந்த சந்துரு சுகன்யா என்ன அதை பத்தி ஏதாச்சும் சொல்றாங்களா படத்தை கதையில? இல்ல அப்படியே விட்டுறீங்களா? இல்ல ப்ரோ, அது எதுவும் காமிக்கவே இல்லை. நானும் எதிர்பார்த்தேன் காமிப்பாங்கன்னு, அதெல்லாம் எதுவும் காமிக்கல ப்ரோ. திரியில வந்தா வரும். திரியில காஜல் அகர்வால்லாம் வராங்க, அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு அதெல்லாம். இது சேனாதிபதியா திரியில எப்படின்னு தெரியல ப்ரோ. ஆனா ட்ரெய்லர் நல்லா இல்ல இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த காஜல் அகர்வாலுக்கு தான் அந்த பாட்டி வேஷம் போட்டிருந்தாங்க 2018 இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல. ஆமா ப்ரோ. அதுலதான் ஸ்பாட் அவங்க வரும்ல. 80 வயசு பாட்டி மாதிரி காமிச்சாங்களே மூஞ்சியெல்லாம். மேக்கப் எல்லாம் பண்ணி அதுலதான் அந்த செட்டுல தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த லைட்டு செட்டப் விழுந்து. ஞாபகம் இருக்கு. அந்த ஜேசிபில இருந்து அந்த லைட்டு கீழே விழுந்து இறந்தாங்க, அதானே ப்ரோ? ஆமா ஆமா, அதுதான் 3 பேர் செத்து போயிட்டாங்க அதுல. ஆமா ஆமா, இறந்துட்டாங்க தான் ப்ரோ. ஆமா ஆமா, இந்தியன் 2ல தான், அது இந்தியன் தான். காஜல் அகர்வாலு, கமலு, அதுல 3 பேர் லைட் செட்டப் கேமராமேனு. காஜல் அகர்வாலும் கமலஹாசனும் நல்லாவே இல்லை அந்த இடத்துல. ஜஸ்ட் மிஸ் தான் சொன்னாங்க, பேட்டி கொடுத்துருந்தாங்களே. ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ, கரெக்ட் தான். சரி, இந்த இந்தியன் ட்ரெய்லர் போடுவாங்களா? யூடியூப்ல எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? இந்தியன் 3 வந்துரும் ப்ரோ, சீக்கிரமா வந்துரும். ஏன்னா இப்போ படம் ஓடிட்டு இருக்குல்ல, அதனால ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா. அதுக்குள்ளே நிறைய பேர் போட்டுறாங்க ப்ரோ. நான் காலையில 9 மணி தான் ஷோ. எல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, நிறைய பேர் ட்விட்டர்ல போடுறாங்க. ஸ்பாயிலர் யாரும் பார்க்காதீங்க. இதுலயே பாத்துட்டு போயிட்டேன் ப்ரோ ட்ரெய்லரை 7 மணிக்கு. சம்மர்ல வந்தா இல்ல ப்ரோ, ஜனவரி வருது ப்ரோ. ஜனவரி குடியரசு தினம் வந்தா வரும் ப்ரோ, மேபி. வந்தாலும் சரியா, நல்லா இந்த இருக்கும். டீன்ஸ் படத்தை பத்தி யாராச்சும் இதை பாத்தீங்களா? அதை சொல்லுங்க. டீன்ஸ் டீசெண்டா இருக்குன்னு சொல்றாங்க, பட் நானும் பார்க்கல இன்னும். யாருன்னா பாத்துருக்கீங்களா? டீன்ஸ் பார்த்தவங்க ஒருத்தன் போனா என் ஃப்ரெண்டு நல்லாதான் இருக்குன்னு சொல்றான். அதான் இந்த இந்தியன் 2வோட ஓகேன்றாங்க அந்த படம். டீசர்ட்னா நல்லா இருக்கான், நல்லா நடிச்சிருக்காப்லையா பார்த்திபன். பார்த்திபன் கிளாஸ் ஷீட்டாலே ஜெயிச்சிடறாரு ப்ரோ. அவரு வின் பண்ணிடுறாரு அவரு. கலெக்ஷன் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. கலெக்ஷன் எந்த படம் ப்ரோ? இந்தியன் 2ங்களா? பாவம் என்ன லைக்கா அவன் நினைச்சா. ஏன்னா போட்ட காசு எடுத்துட்டா பரவாயில்ல அவங்க. ப்ரோ இல்ல அவங்களுக்கு இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் நிறைய வந்திருக்கும். அவ்வளவு லாஸ் ஆகுது, பட் பெருசா ஏன்னா ஆகாது. கமல் வச்சுக்கிட்டு என்னதையும் பேசினாப்ல கமல். நான் அதே எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பார்ட் 3 தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, 2 வந்துட்டு இப்படின்ட்டாப்ல. அது எப்படியா சொல்லுவாரு? அப்படி சொல்ல அவர் இதை விட பார்ட் 3 வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும்னு சொன்னார். அவ்வளவு
அதுதான் அது பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாரு. என்ன ரிவ்யூ பார்த்தா இது மத்தியான ரிவ்யூ பார்த்தா எல்லாம் அதே சொல்றாங்க. கமல் அப்படி சொன்னாரு, பாத்திரி அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு. இல்ல நீயே இந்தியன் 2 ட்ரைலர் பார்த்த, உனக்கு பிடிக்கலன்ற. இந்தியன் 3 ட்ரைலர் பாரு, எப்படி இருக்குன்னு பாரு, உனக்கே டிஃபரன்ஸ் தெரியும். அது இந்தியன் 3 ட்ரெய்லர் தான் அதுல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எஸ்கே ப்ரோ தான் போட்டிருந்தாப்புல பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தாங்க. அது ஆனா வந்து ஹிஸ்டாரிக் படங்க. ஆக்சுவலி இந்தியன் 3 எப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கிட்டத்தட்ட 1910, அதாவது 1910 அந்த வருஷத்துல, அதாவது சேனாதிபதிக்கே அப்பா இருப்பாரு தெரியுமா? அவர் பொன்னாட்டோட இருக்காருல்ல. மாத்திருக்கலாம்னு தோணுது. ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. அந்த தாத்தா கேரக்டருக்குலாம் மேக்கப்பு என்ன செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப மேக்கப் போட்டு அப்பிட்டாங்கன்னு தோணுது. ஓகே, ஓகே. நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இதை நம்ம அப்படியே யூடியூப்ல போட்டுருவோம். ரிஸ்வான் நீ படம் ஏங்க பார்த்துட்டு இருக்க விடாமச்சுலாம் வரும்போது நம்ம லோகேஷ் வந்து கதை சொல்லுவோம். லோகேஷ் தொடர்ந்து வாயா ஸ்பேஸ்க்கு. சினிமா நீங்களும் வாங்க, ட்விட்டர் வாங்க, நீங்களும் ஸ்பேஸ் போடுங்க, இல்லை வந்து கலந்துக்கோங்க.